ஐயா உனக்கு ஒரு அப்படி ஆசை இருக்கும் போலயே இல்லம்மா ரூம்லாம் ரொம்ப செலவா இருக்கு பார்க்க கூடாது அதனால அண்ணா வந்தவருக்கு ஆடிப்பாடி வரவே கொடுத்தீங்க இந்த பிள்ளை வந்து பாடி 25 நீ பாடினே இருக்கியா பாட்டு நீ பாடி மட்டும் ஆட்ட ஆடி கொடுத்தா இப்ப நான் என்ன கொடுத்தேன் உனக்கு எப்படி நோக்க வர்றது மாதிரி உங்களுக்கு எப்படியா சரிங்கண்ணா அவர் முன்னால பதில் சொல்லிட்டு நான் வரேன் நீங்க என்ன பண்றீங்க என்னது பதில் சொல்லிட்டு வரணும் பதில் சொல்லிட்டு வர்றேன் அப்ப பதில் சொல்லி நான் வரும்போது நீங்க என்ன பண்றீங்க ரொம்ப தூரத்துல நம்ம போகணும் காவலுக்கு ஆகையால துணிமணி எல்லாம் போய் மடிச்சு வைங்க இந்த ஊர்காரங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு போங்க இந்த பிள்ளை எங்க போகணும் மன்னார்குடி போகணும் நானா செய்ய மாட்டேன்னு சொல்றேன் அதானே நீ போனோம்னா தூக்கி கொடுக்குறேன் நான் சொல்லுறேன் ஏரியெல்லாம் பிரிச்சு வைக்கிறேன்ல ஆமா சரக்கு சரக்கு சத்தம் கேட்க எட்டி பார்க்குறேன் வேலை பாருங்க எல்லாரும் ஒன்று சொல்றேன் ரெண்டு சொல்லிப்பா எல்லாரும் ஒன்று சொல்றேன் ரெண்டு சொல்லு 3 சொல்லு சரி 4 சொல்றேன் சரி 5 சொல்லு சரி காசா வரமா 100 சொல்றேன் சரி சொல்லு அவன் என்னன்னா நாடு ஆரம்பிச்ச நேரம் ஆச்சு யாரும் நல்ல ஒரு வார்த்தை சொன்னாலும் மக்கள் நினைக்கலாம் அதுக்காக உங்களுக்கு ஒன்று சொல்றேன் நாடு ஆரம்பிக்கும் போது ஒரு 400 பேர் இருந்தாங்க இப்போ ஒரு 150 பேர் இருக்காங்க இந்த 150 பேர் ஏன் இருக்காது இருக்கா ஏன் தெரியுமா மழை நேரத்துக்கு உட்காந்துக்கான பெரிய விஷயம் ஏன் உட்காந்துக்கா தெரியுமா சீக்கிரம் ஆயிடும் யார் ஒண்ணும் இல்லை போன வருஷம் அவங்க வேண்டுதல் வந்திருக்க நடிகெல்லாம் நல்லபடியா நடிப்பாலாம் பார்த்தாங்க நல்லபடியா நடிக்கிறாங்க எப்படி காலையில் விடுத்து காசு வாங்கிட்டு போவாங்க அப்படி நம்பிக்கை வச்சு அவங்க போயிட்டாங்க இந்த இருக்கிற 150 பேர் ஏன் இருக்காங்க இவங்க நல்லபடியா நடிப்பாங்களா இல்ல நடிக்காம இடையிலேயே ஏமாந்து காசு வாங்கிட்டு வருவாங்களா அப்படின்னு நினைக்காம கடைசி வந்து அவங்க திறமையை பார்க்கணும் காட்டி இருக்காங்க அதனால
எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன். வருக வருக வணக்கத்துக்குரிய வண்ணம் வேடு வரை வருக. எதற்காக வந்தீர்கள், என்ன காரணம் என்று அண்ணாவிடம் கேட்டேன், தோழியிடம் கேட்டேன். பால் வந்ததாக தாங்க சொன்னீர்கள் என்று அவர்களும் சொல்லிவிட்டார்கள். அவர்களை விசாரித்து யாரும் பார்க்கவில்லை, தோழியும் பார்க்கவில்லை என்று என்னிடத்திலே கூறிவிட்டார்கள். நானும் அப்படி சொல்லக்கூடாது, கூறக்கூடாது என்பதற்காக இனப்பட்டு, மொழிப்பட்டு, சாலைப்பட்டு, சன்னியாசி உண்டு என்ற கணக்கிலே மாணிக்கு தான் வந்துச்சு பள்ளையா அப்படின்றத உங்கள்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கிறேன். உங்க மாணிக்கு ஏதேனும் சிறப்பு இருந்தா சொல்லுங்கள் என்பது. மண்டபம் வரவேற்று வந்தவரும் என்று மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் வந்தேன், எதற்காக என்று தங்களிடத்தில் கூற வேண்டும் என்பதற்காக. என்மான் 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 இருக்கு. அதனால நீங்க என்ன செய்றீங்க, மான்குட்டியை மட்டும் புடிச்சு கையில வெள்ளிமலை வரேன். வெள்ளிமலை இருந்து வரீங்களா? இது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? வெள்ளிமலை சார். இந்த வெள்ளிமலைக்கு எத்தனை காத வழி? 20 காத வழி தூரம். 20 காத வழி தூரத்துல நானே இந்த இடத்துல பாத்தீங்க. வெள்ளிமலை அடிவாரத்துல பார்த்தேன். பார்த்தது உண்மை. அது உங்களை பார்த்தது உண்மை. ஆமா பார்த்தேன். கையில வச்சிருக்கீங்க வேட்டைக்கு என்ன கொண்டு வந்து? கணை சிலிமுகம் என்று பெயர் உண்டு. கவர்ந்ததற்கும் தன்மை உடையது. அப்ப பாத்தீங்களா? ஆமா. மான் உங்களை பார்த்துச்சா? பார்த்துச்சு. உங்க கணையை தொடுத்து மானை பிடிச்சிருக்கலாமே. கணை தொடுத்தா வினை வந்துருமா? என்ன பண்ண வருது? கணையை தொடுத்தோம்னா புண்ணாயிரும். காயம் ஏற்படுத்தி ஒரு மானை பிடிக்கணுமா? நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? அன்பானமான, அழகானமான என் மான்குட்டி. வளவெத்து பிடிக்கலாம், சிலவெட்டு பிடிக்கலாம். அவ்வளவு எனக்கு தெரியும். வேட்டையின் தத்துவம் தெரியும், வேட்டையின் விளக்கங்கள் அனைத்து தெரியும். வேட்டையில பலசாலி நானு. வளைவரிசை மான பிடிக்கலாம், சிலை வைத்து மான பிடிக்கலாம், அன்பை இது மான பிடிக்கலாம், புலி வெட்டி மான பிடிக்கலாம். ஏன் பிடிக்கல? இத்தனை இருந்து பிடிக்காம விட்டுட்டீங்களே. ஆமா, பிடிக்காம விட்டுட்டேன். ஏன் தெரியுமா? இந்த மான்குட்டி பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. நல்லா நடக்குமா, நல்லா ஓடுமா, நல்லா சிரிக்குமா அப்படின்னு மானை வந்து சோதனை செஞ்சு பார்த்தேன். ஆனா பாருங்க, மானை அழகா ஓடுச்சு, அழகா சிரிச்சிச்சு, என்னை பார்த்தா அழகா கண்ணடிச்சிச்சு. ஆமா, புலிவெட்டி மானை பிடிக்கலாமா? புலிவெட்டி பிடிச்சா படுபடியில விழுந்து மான்கால் ஊனமாயிரும். அந்த ஊனமாக்கி மான்குட்டி பிடிக்க கூடாது. அன்பை மானை பிடிக்கலாம், அன்பையில காயம் ஏற்படும், காயம் ஏற்படுத்தி மானை பிடிக்க கூடாது. சிலை வைத்து மானை பிடிக்கலாம். சிலை வைத்து மானை பிடிச்சோம்னா ஏமாந்து போகும். ஏமாத்த விரும்பல வலை விரிச்ச மான பிடிக்கலாம். அப்படி வலையை விரிச்ச முடிச்சுக்கிற அந்த வலைகளை விழுந்த உடனே என்ன செய்ய? ஆஹா, வலைகளை மாட்டிக்கிட்டேன். வல்லவே பொன்னியம்மா, நான் விரிச்ச வலையில் சீக்கிரம் வந்து நீ சிக்கிக்கம்மா. ஆமா, அந்த மாதிரி வலை விரிச்சா காயம் ஏற்படும், வலையிலிருந்து வெளியேறணும் போது. அதனால வலை விரிக்கிறாங்க. இந்த மானை அன்போட அப்படி இரு அணைச்சு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து இந்த மான்குட்டியை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். சரி, வந்து நுழைஞ்சது ஒரு இடம். சரி, எல்லாருமே வாழ்க்கையில மானால கஷ்டப்பட்டு இருக்காங்க. வாழ்க்கைக்கு போனா வேட்டையாடணும், காட்டுக்குள்ள வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவன் என்னாச்சு,
வாங்கியாகவே துறவி ஆயிட்டான். சரி. ஏகலைவன் ஆசைப்பட்டாரு, சரி. ஒரு கட்டவரல இறந்தாரு. ஏகலைவன் ஆசைப்பட்டாரு, கட்டவரல இறந்தாரு. சரி. ராமர் வேட்டைக்கு போனாரு, மனைவியை பிரிஞ்சாரு. இப்படி எல்லாம் இனப்பற்று, மொழிப்பற்று, சாதிப்பற்று சன்னியாசிகள் உண்டு. நீங்க இனத்தவர் பட்டம் போட்டிருக்கீங்க. நீங்க 12 மணிக்கு நீங்க ஓடல, 12 மணிக்கு நான் பட்டம் போட்டேன். எவ்வளவு நாள் இந்த பழக்கம் உனக்கு? என்னங்க? இல்லம்மா 12 மணிக்கு பட்ட போட்டையே எவ்வளவு நாள் இந்த பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய சிவசின்னத்தை போட்டு முப்பட்டை இந்த பட்டை போட்டவங்க போய் சொல்ல மாட்டாங்க. பட்டை போடாம இருக்கிற பாருங்க, பட்டை போடாம இருக்கிற வரைக்கும் போய் சொல்லுவாங்க. பட்டை போட்டுட்டா இந்த பட்டைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். அதனால பட்டை போட்டவங்க போய் சொல்ல உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அதான் நான் சொல்றேன், நான் போய் சொல்ல மாட்டேன். பட்டை போட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, போய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா மொழிப்பட்டோட இனம் ஒண்ணு சேர்ந்துருக்கு. அப்படி சேர்ந்து பொழுது ஒரு பொம்பளை பிள்ளை வந்து அழகா எடுத்து விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த புள்ள பாக்குறதுக்கு வெள்ளேர்னு இருக்குது. இப்படி சகப்பா உள்ள புள்ள என்னைக்குமே பொய் சொல்லாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க கருத்துங்க. அப்படியா? அது பேரும் ஊர தெரியல. இந்த சிகப்பா யாரு எந்த பொம்பளை பிள்ளை இருக்காங்களோ அவ பொய் சொல்லுவாளா? பொய் சொல்ல மாட்டான். நல்ல பிள்ளை. அதனால நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்பி மான் இங்கதான் இருக்குன்னு நினைக்காம இந்த இடத்துல எங்க இடத்துல நீங்க இருக்கவே நினைக்கக்கூடாது. அதனால மான் என்ற வார்த்தையை சொல்லி கேட்பதன் புலப்பண்பல்ல குணமேனி முன்னேறி நின்றால் வெகுளி காலமே தளருது. பண்பு நிறைஞ்சவனாங்க எங்ககிட்ட நிறைய இருக்குங்க. என்ன இருக்கு? பண்பு இருக்கு, பாசம் இருக்கு, அன்பு இருக்கு, ஆசை இருக்கு, இப்படி எல்லாமே இருக்கு. ஆகையினால மானுக்கு தான் இருக்குது எங்க இடத்துல இருக்காம ஓடோடி அப்படின்னு சொன்ன நீங்க ஓடோடி இந்த இடத்த விட்டு ஓடுவீங்கன்னா எப்படி ஓடுவீங்கன்றத நான் பார்ப்பேன். ஆகையினால வச்சுக்காக ஒன்ன மட்டும் நிமிஷம் கொள்ள நம்பிக்கையில பெண்ணுக்கு மனிதர்களுக்கு பலம் நம்பிக்கையில நம்பிக்கைய வைக்காம நம்பிக்கையோட இல்லைன்றத கேட்டுட்டு போங்க. போயிட்டு வாங்க. கேட்டுக்கிட்டு அப்ப நீங்க மான்குட்டியை தர்ற மாதிரி இல்லை. ஆனா என் மான்குட்டியை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்களே, நீங்களே ஆசைப்படணும். என் கண்ணை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மான்குட்டி தெரியுங்க. பச்சரிசி பந்தரிசி நினைஞ்சமா நம்ம
குஞ்சு நிறைய பொரிக்கும், முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கும். அதை வந்து எடுத்து போய் விற்று அதை நம்ம உணவுக்கு வச்சுக்கலாம், வீட்டுக்கு செலவுக்கு ஆகும். அதே வேற மாடு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், மாடு வளர்த்தா பால் கறக்கும், தயிர் கறக்கும், மோர் கறக்கும், இது மனுஷனுக்கு உதவும். அதே சமயத்துல ஆட்டுக்குட்டி வளர்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டுக்குட்டி குட்டி போடும். எல்லாத்து சத்தத்தையும் மீறி பேச வேண்டியது இருக்கு, நீங்க வேற போகணும் இல்லையா? அது போல இந்த இடத்துல ஆட்டுக்குட்டி வளர்த்தா அதுவும் நம்மளுக்கு மனசா வாழ்றதுக்கு உதவும். ஆனா நீங்க மானம் பிடிக்கணும்ன்றீங்களே, ஆமா ஆமா வச்சிருந்து இல்லைன்றாங்க, மானம் பிடிக்கணும்ன்றீங்களே. இந்த மானை பிடிச்சிட்டு போய் என்ன செய்ய போறீங்க? அந்த மானாகப்பட்டது குட்டி போட்ட மானா போடாத மானா? குட்டி போடாத மானா. குட்டி பிடிச்சிட்டு போய் பிடிச்சிங்களே குட்டி போடுறோம். பாருங்க, பரம்பரை அங்கேயே பந்தத்து மாதிரியான்னு கேட்டாங்க. உங்களை பார்த்தா பரம்பரை வேட்டைக்கார மாதிரி தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி மானை பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கேன்ல. எத்தனை மானம்? ஒரே ஒரு மான் குட்டி. மானை குட்டி போட்டதா போடாத? குட்டி போடல, போட வைக்கணும். எப்படின்னு கேட்டா குட்டி போடல, அந்த குட்டி போடாத மானை பிடிச்சிருக்கியா? ஆமா. இப்ப அது குட்டி போட்டிருக்கா இல்லையா? குட்டி போடல, ஆனா போட வைக்கணும். அது எப்படி? அது எப்படி சோசியம் பார்த்து இப்ப இந்த மான் இல்லங்க, துணைக்கு துணையா இந்த மான்குட்டியை கூட்டிட்டு போய் என்னங்க எப்போதுமே ஒரு மானுகிட்ட இருக்கிற விஷயம் சரி இன்னொரு மானுகிட்ட சொல்லக்கூடாது. சரி, நீங்க ரெண்டு மானையும் கொண்டு வச்சுக்கிட்டு அதாங்க, அதுல தாங்க விசேஷமே இருக்கு. இந்த ரெண்டு மான்குட்டி கொண்டு வச்சோம்னா அதுக்கு சிறப்பே இருக்கு. இந்த மான்குட்டி அந்த மான்குட்டி ஒன்னா வச்சு ரெண்டு மான்குட்டி ஒரே நேரத்துல குட்டி போட. நீங்க பார்த்தா நீங்க அப்படியெல்லாம் சொன்னா நம்ப முடியாதுங்க. சரி, பாத்தீங்கன்னா வேட்டைக்கு போனவன் ஒருத்தன். சரி, வேட்டைக்கு ஒருத்தன் போறான். சரி, வேட்டைக்கு போய் என்ன செய்யறான்? எந்த ஒரு பறவையும் கிடைக்கல. சரி, எந்த ஒரு மிருகமும் கிடைக்கல. உடனே என்ன செய்யறான்? என்ன செய்யறேன்? அறிவு இருக்கா? அப்ப வேட்டைக்கு போற ஒரு வேடுவன் அகப்பட்டவன். சரி, போகும்போது அவனுக்கு எந்த ஜீவராசி கையில அகப்படல. அப்பதான் ஒரு ஆண் பறவை மேல என்ன செய்யறான்? பானத்தை போட்டாரான். பானத்தை போட்டு ஒரு ஆண் பறவைய பிடிச்சிடுறான். பிடிச்சு கொண்டு வந்து என்ன செய்யறான்? வேட்டைக்கு போன இடத்துல எந்த ஜீவராசியும் கிடைக்கல. சரி, ஒரு ஆண் பறவைய ஒரு வேறு பிடிச்சிடுறேன். பிடிச்சு என்ன செய்யறேன்? நேரா அந்த பறவை மேல பானத்தை போட்டு கொண்டுகிட்டு வந்து உயிரோட கொண்டு வர்றேன். சரி, கொண்டுகிட்டு வந்து ஆலமரத்து அடியிலேயே ஒரு குச்சிகளை சுள்ளி குச்சி என்று சொல்லக்கூடியத எடுத்து மூட்டி அந்த பறவைய உசுரோட இருக்குது, 10 உயிரும் கொலவரமா இருக்கு. அந்த பறவைய சுடுறதுக்கு தீய பத்த வைக்கிறேன். தீய பத்த வச்ச உடனே பாருங்க, மேல இருந்து ஒரு பெண் பறவை அன்பே, என் ஆண்மையிலே, என் அத்தானே அப்படின்னு சொல்லுது. என்னன்னு அந்த பறவையாகப்பட்டது மேல பாக்குது. அப்பதான் இந்த ஆண் பறவையோடைய மனைவியாகப்பட்டது மேல இருக்கு, பெண் பறவை. ஐயா அப்பதான் சொல்லுது, எங்க எனக்கு முடியல அப்படின்ட்டு நீங்க இறந்தடிக்கிட்டு வாரேன், இங்கேயே பத்திரமா இருந்து சொல்லிட்டு போனீங்களே, நீங்க போன இடத்துல இப்படி மேல வந்து இளம அகப்பட்டுக்கிட்டீங்கல்ல, என் நிலைமை என்ன ஆகுறது? என்னை யாரு காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி அந்த பறவை கிட்ட கேட்குது. அப்பத்தான் கண்ணையே உனக்கு நான் இறை எடுத்து வந்துகிட்டு இருந்தேன், இந்த வேணுவனாகப்பட்டவன் என் மேல பானத்தை போட்டு நான் என் உயிர் பாதி போயிடுச்சு, இந்த மீதி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுகிட்ட மனைவி கிட்ட சொல்லி அழுகுது. அப்பதான் அந்த வேணுவன் பார்த்தானா, ஆத்தாடி ஒரு குடும்பத்தை பிரிக்கிறமே நம்ம, ஒரு ஆண் பறவை பெண் பறவை பொண்டாட்டிக்கு முடியல, மனைவிக்கு முடியலன்னு மேல இருக்க வச்சுட்டு இறை தேடிட்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிருக்கான். அதை பானத்தை போட்டு நம்ம புடிச்சிட்டோமே, இப்ப அதை சுட்டு நம்ம சாப்பிட போறோமே, நம்ம சுட்டு சாப்பிட்டா அந்த மாமிசமாகப்பட்டது என்ன ஆகும்? நம்மளுக்கு ஒருவேளை பசியை தீர்த்தணும். ஆனா முடியாம கிடக்கிற அந்த ஆண் பறவையுடைய மனைவியாகப்பட்டவ அவ வந்து உயிர் போகும் தருவாயில பசியில இருக்காளே, அந்த பெண் பறவையுடைய நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி என்னாச்சா, வேடுவராகப்பட்டவன் பறவையே உன் மேல பானத்தை போட்டு உன்னை அடிச்சு சாப்பிட நினைச்ச பத்தியா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிருக்கான், இலைத்தலைகளை பிடுங்கி
அந்த கையில தேய்ச்சு மறந்து அந்த பறவைக்கு அடிபட்ட இடத்துல மறந்து போட்டு உன் மனைவியோட போய் நீ வாழ்ந்து சந்தோஷமா இரு அப்படின்னு அனுப்பி வச்சான். அவனும் வேணும் தான் இறக்கப்பட்டவன். நீங்க போன அப்படின் போது காட்டுக்குள்ள சுதந்திரமா திரியட்டு இருந்த மாடு அதை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கொஞ்சமாவது உங்களுக்கு இறக்கம் இருக்கா? அதனால சித்தாரை கட்டிக்கிட்டு அப்படின்னு கேட்டு சந்தேகப்படணும். ஆனா அதே சந்தேகத்தை ஒரு புருஷன் பொண்டாட்டி மேல வச்சா நல்லா இருக்காது இல்லையா? அதனால உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அதை தீர்க்கிறது என்னுடைய கடமை. மானுக்கு உண்டான அங்கலட்சணங்கள் அடையாளத்தை சொல்லுங்க. ரெண்டு கால் ரெண்டு கையுமா, ரெண்டு கால் ரெண்டு கை, ஒரு வாழா நெட்ட தலையெல்லாம் போட்டிருக்கோம். அந்த மான்குட்டி சொல்லி அடையாளத்தை போட்டுறீங்களா? புள்ளி
மாடுக்குரிய அடையாளம். மாடுக்குண்டான அடையாளம் இல்லை, ஏதோ ஒரு பெண்ணுக்குண்டான அடையாளம். நான் தெரியும் உன்னைத்தான். என்னையவா? உன்னைத்தான். அண்ணா. அதுகிற உரத்திலே அன்று வந்த முருகப்பா. அழகழகா அழகட்டி அழக வந்த அழகப்பா. கொஞ்சாதீங்கோ அண்ணா அண்ணா பெரிய ஒருத்தரீங்களா சாமி இன்னைக்கு பகவான் இறைவன் படி போட்டார். பகவான் எல்லாம் படி போட்டார்கள். முக்கியம். ஆகையினாலே வந்தது யாருக்கு தெரியவில்லை. நம் குலக்கடவுள் முருகப்பெருமானை வணங்கிப்படியா வணங்குவோம் வணங்குவோம். பணப்படைத்து உன்னை நினைப்பதற்கு சுவாமி தாங்கள் என்னை மனமுடிக்க வேண்டும் என்றால் நாட்டு மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வ ஞானி என்று அழைக்க வேண்டும். முதலிடம் இலக்கிய தர வேண்டும் முருகா. அப்படி இன்று முதல் உலக மக்கள் யாவரும் வள்ளி தெய்வ என்று அழைப்பார்கள். Thank you.